முன்னாடி போட்ட அந்த வீடியோடைய கண்டினியூஷன். ஸோ நான் சொல்ல வந்தது இதுதான். இப்போ என்னென்னா, இப்போ இந்த மாதிரி பேட்ச் எல்லாமே வந்து இருக்கும் பொழுது, ஸோ இதுக்கு வந்து SRJA CPU வந்து பார்த்திங்கன்னா 0.35 சால்டர் பால். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு இடத்துலையும் ஒரு பாலை வந்து இப்போ நம்ம சால்டர் பண்ண போகிறோம். அந்த மீன்ஸ் ப்ளோ பண்ண போகிறோம். ஸோ அந்தந்த இடத்துல சால்டர் பாலை வச்சதுக்கப்புறமா அந்த இன்பிட்வீன் கேப்பில் வந்து யூவி பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டீசால்டரிங் விற்க வச்சு அந்த சால்டர் பாலை எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் அக்யூரேட்டாக கிடச்சிரும். ஸோ அகைன் பீஸை ரீப்ளேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. ஸோ நிறைய பேட் வந்து இந்த மாதிரி சில இடத்துல வந்து பேடே இல்லை, டம்மின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே பண்ணணும். ஸோ ரொம்ப பேஷண்ட் வேணும், டைமும் ஆகும். பட் இதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுட்டு நம்ம டைரெக்டாக வைக்கிறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் பை லக்கில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதர் தான் நாட் பாசிபிள். ஸோ நான் ஜஸ்ட்டு ஒரு 1-2 பால் மட்டும் வச்சுட்டு ஒரு டெமோ வீடியோ மாதிரி வேணா இருக்குது.